அன்பே சிவம்னு ஒரு வார்த்தை நிறைய பயன்படுத்துறாங்க, ரொம்ப நல்ல அர்த்தத்துல. உண்மை என்னன்னா, சிவனை வழிபடாவிட்டால் உனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு கொடூரத்தை, வன்முறையை மறைத்து வைப்பதற்காக தரப்பட்ட ஒரு முழக்கம் தான் இந்த அன்பே சிவம். இந்த புரோகிதர் வழியாகத்தான் ஆண்டவனை அணுக முடியும். இப்பயும் நம்ம இந்த பெரிய கோயில்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, பேரை சொல்லுங்க, நட்சத்திரம் என்ன சொல்லுங்க, அவர் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பார், பூஜை பண்ணி கொடுப்பார். அவர்தான் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் ஒரு முகவராக இருந்து செயல்படுகிறவர். அதையெல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க. பக்தி இயக்கம் என்பது அதை மாற்றியது. சைவமானாலும் வைணவமானாலும் நல்ல தமிழ் இலக்கியங்களை படைத்தது. சமஸ்கிருதத்திற்கு பதிலாக தாய்மொழியை பயன்படுத்தியது. இந்த பக்தி இயக்கம் என்கிற சொல்லாடல் வரலாற்றாசிரியர் மத்தியில் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தியுள்ளது என்று தோப்பா சொல்றார். அவைதீக மதங்களான பௌத்த சமண மதங்களுக்கு எதிராக தோன்றிய நிலக்கீழாரிய வன்முறை இயக்கமே இந்த பக்தி இயக்கம்ங்கிறார். அப்ப பௌத்த சமண மதங்கள் வளர்ந்தோங்கிய ஊர்கள், பல்கலைக்கழகங்கள் அழிக்கப்பட்டன. சமண பௌத்த ஆலயங்கள் அழிக்கப்பட்டு சைவ வைணவ கோயில்கள் உருவாக்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் பௌத்த மடத்தில் இருந்த தங்கத்தாலான புத்தர் சிலையை கொள்ளையடித்துக் கொண்டு போய் வைணவ தலமான திருவரங்க கோயிலில் வெளிப்பிரகாரத்தை பழுது பார்த்தார் திருமங்கை ஆழ்வார் என்று செண்பகலட்சுமி சொல்றாங்க. ராஜராஜ சோழன் இந்து மதம்னு தன்னை அறிவித்துக் கொள்ள இந்துவா இல்லை. ஆனால் இந்து மதத்தின் ஒரு அங்கமாக கருதப்படுகிற சைவ சமயத்தில் அவர் தீவிரமாக இருந்தார். அம்பேத்கர் தலித் சிந்தனையின் சார்பில் நின்று அவர் சொன்னார், பக்தி இயக்கத்தினுடைய முனிவர்கள் முழு சமூக சமத்துவத்தை உருவாக்கிவிடவில்லை, அவர்கள் ஆன்ம சமத்துவத்தை, ஆன்ம நிகர்மையே ஏற்படுத்தினார்கள். அம்பேத்கர் இறுதியாக இந்து மத சீர்திருத்தத்தில் நம்பிக்கை இழந்து பௌத்தத்திற்கு மாறினார் என்பதே பக்தி இயக்கம் பற்றி அவருடைய பார்வையை இறுதியாக வெளிப்படுத்தும்.